வணக்கம். சர்க்கரை வியாதியில ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? என்ன பண்ணனாலும் உங்களுடைய சர்க்கரை அளவு குறையலையா? அல்லது சர்க்கரை வியாதினா நம்மளுக்கு கிட்னி ப்ராப்ளம் ஆயிடும், லிவர் ப்ராப்ளம் வந்துடும், ஏதாவது ஒரு சின்ன புண்ணாயிட்டா கூட அது ஆறாம கஷ்டப்பட போடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னம்னா உங்களுக்கான வீடியோ இது. முதல்ல சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது வாழ்நாள் நோய் அல்ல அப்படிங்கறது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது நம்மளுடைய வாழ்வியல் முறையினால வந்த நோய். அந்த வாழ்வியல் முறையினால வந்த நோயை அதை சரிப்படுத்துறது மூலமாவே நீங்க மறுபடியும் கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு உங்களுடைய நோயை பத்தி முதல்ல ஒரு முழுமையான ஒரு புரிதல் இருக்கணும். இந்த நோய் எதனால வந்திருக்கு, எதனால இது அதிகமாகுது, ஏன் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னம்னா இதுல இருந்து ஈஸியா ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை வியாதி வர்றதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்க அப்படின்னம்னா நம்ம இன்னைக்கு நிறைய நல்லதா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் நியூட்ரிட்டிவா நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இன்னைக்கு கம்ப்ளீட்லி ரிஃபைன்ட் ஃபுட்டா இருக்கு. காலையில நல்ல ஒயிட் ரைஸ்ல பண்ண இட்லி, தோசை அல்லது ஏதாவது ஒரு டிஃபன் ஐட்டம். மத்தியானம் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஒயிட் ரைஸ், நைட்டு அதே மாதிரி அதே இட்லி, தோசை. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சாப்பாட்டுல அதிகமான அளவுக்கு கிரைன், அதாவது நம்மளுக்கு ஒரு 30-50 கிராம் குளுக்கோஸ் வேணும் அப்படின்னம்னா நம்ம எடுத்துக்கூடிய ஒரு நேரம் ஃபுட்லயே பாத்தீங்கன்னா 150 கிராம் குளுக்கோஸ் இருக்கு. 3 நேரம் அதே ஒயிட் ரைஸ் எடுக்கிறப்ப 450 கிராம் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த ஓவர் நியூட்ரிஷன், ஓவர் கேலரிஸ், ஹை ஃபைபர்லெஸ் இல்லாத ஒரு ரொம்ப ரிஃபைன்டான ஃபுட். ஸோ இது சாப்பிட்றது மூலமாகவும் உங்களுடைய சுகர் ஹைக் ஆகுது. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம அந்த காலத்தில் நிறைய சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட நம்மளுடைய பாடி அதிகமான அளவுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் இருந்துச்சு. இப்போ சாதாரணமாக தண்ணி எடுக்கிறதாகட்டும், ஒரு சட்னி செய்யறதாகட்டும், எனிதிங் நம்ம ஃபிசிக்கல் ஒர்க் இருந்தது. சட்னி ஆட்டுறது எல்லாமே பார்த்தா நம்ம ஆட்டங்கள்ல ஆட்டிட்டு இருந்தோம், அம்மிக்கல்ல அரைச்சிட்டு இருந்தோம். ஒரு தண்ணி எடுக்கணும் அப்படின்னம்னா தோட்டத்துல போய் தண்ணி சேர்ந்துட்டு வருவோம் கிணத்துல. ஆனா இன்னைக்கு ரொம்ப நம்ம சந்தோஷமான ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பைப்பு திறந்தோம்னா தண்ணி வந்துடுது, சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னம்னா மிக்சி கிரைண்டர் அரைச்சிருது. ஸோ இந்த லைஃபுக்கு வந்ததுனால நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதனால உங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்துறது மூலமா தான் நீங்க சாப்பிட்டு அந்த ஹை கேலரினால் உருவான உணவுகளை நம்ம செலவு பண்ண முடியும். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ரிலாக்ஸ்டா டென்ஷன் ஃப்ரீ லைஃப் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்மளுக்கு காம்படிஷன்ஸ், சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். இந்த அதீதமான ஸ்ட்ரெஸ் நம்மளுடைய உடம்புல நிறைய ஹார்மோன் ஸ்பைஸை கொடுத்து அதனால சுகர் ஸ்பைக் ஆகுது. ஸோ இந்த விஷயத்துல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னம்னா நம்ம சின்ன சின்ன வாழ்வியல் மாற்றங்களை மாற்றணும். அதை தவிர்த்துட்டு நம்ம இன்னைக்கு நிறைய பேர் ஒரு மாத்திரை சாப்பிட்டு இருக்கோம், இந்த மாத்திரை சாப்பிட்டோம்னா என்னோட சுகர் நார்மலா இருக்கு அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா நம்ம உடம்புக்கு மிகப்பெரிய தீங்கு பண்ணிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஸோ ஒரு மாத்திரை சாப்பிட்றது மூலமா உங்களுடைய சுகர் வேணா குறையலாம், ஆனா இந்த சுகர் வந்ததுக்கான காரணம் முழு நிவர்த்தி ஆகும் அப்படின்னம்னா இல்லை. அதனால அதை சரிப்படுத்திக்கிறதுக்கு நாங்க டயபெட்டிக் ரிவர்சல் ப்ரோக்ராம் ஒன்று பண்றோம், மதுரம் சொல்லிட்டு. ஸோ இந்த மதுரம் ப்ரோக்ராம்ல நீங்க இணைஞ்சு உங்களுடைய முழு உடலையும் பரிபூரணமா அந்த ரூட் காஸ்ல இருந்து சரிப்படுத்தி உங்களை முழு ஆரோக்கியப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க தெரிஞ்சுட்டு இதை நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னம்னா எங்களுடைய 7 days ஃப்ரீ டயபெட்டிக் ரிவர்சல் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க கனெக்ட் பண்ணிட்டு இந்த 7 days ஃப்ரீ யோகா ப்ரோக்ராம்ல கலந்து உங்களுடைய சுகர் லெவலை நார்மல் கொண்டு வாங்க. மற்றும் பல லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன்ஸையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.